ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பிடிஎஸ் வேர்ல்டுக்கான அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி பிடிஎஸ் உலகத்துக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். லாஸ்ட் எபிசோடில், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு, உங்களுடைய இன்ட்ரோ பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆரம்போடைய கேரக்டர் அண்ட் ஜேகேவோட கேரக்டர், அது ரெண்டத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆரம் மேலே இருக்கிற லவ், ஆரம் மேலே உங்களுக்கு இருக்கிற லவ்வை எப்படி அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நீங்கள் அட்வைஸ் ஜேகே கிட்ட கேட்குறீங்க. அவர் லவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லி நீங்கள் அதை லவ் லெட்டர் எழுதி கொடுத்து அவர் அதை படிக்கிறதுக்குள்ளேயே லியா பொண்ணு அவருக்கு தெரியாமல் திருடி அதை கொண்டு போய் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டா. அது வரையிலும் தான் ஸ்டோரி போயிருக்கு. அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. லியா அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்டுனது ஒரு ஈவினிங் டைமில் தான். அதனால் யாருமே அவ்வளோ கவனிக்கலை. ஆனால் அன்னைக்கு நாள் நீங்கள் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்களும் ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. போகிற வழியில் அவர் கேட்குறாரு, என்னாச்சு வயன், நீ ஆரம்பிக்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் ஜேகே. என்ன சொன்ன அதுக்கு? நான் தான் பதில் கேட்க நிற்கவே இல்லையே, குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். ஏண்டி லூஸா நீயே? கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஏதாச்சும் வேண்டான்னு ஏதாச்சும் சொன்னா, அப்புறமா நீ சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, ஐயோ என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவனுடைய ரிப்ளை ராங்காக இருந்துச்சுன்னா, இல்லை ஜேகே என்னால் தாங்க முடியாது. அப்போது அவன் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவான்ல. ஒருவேளை வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண வேண்டியது? ஜஸ்ட் ஃப்ரெண்டாகவே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும், இருந்தாலும் தாண்டி வந்துடுவேன்னு நினைக்கிறேன்டா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீ தான் இருக்கிய எனக்கு சோறு வாங்கி தர்றதுக்கு, அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜேகே, இதையெல்லாம் பெத்தாயங்களா இல்லை செஞ்சாயங்களானே தெரியல. சொல்லும்போது நீங்கள் லொட்டுன்னு ஜேகே மண்டையில அடிக்கிறீங்க. ஆமாடி, உனக்கு நானே சோறு வாங்கி வளர்த்துறேன், அதுக்கு நீ எனக்கு திருப்பி பண்ணுறது இதுதானா? மண்டையில அடிக்கிறேன். பாரு வயன், இனிமே மண்டையில அடிச்சுன்னு வச்சுக்கோ. என்னடா பண்ணுவேன் மறுபடியும் அடிப்பேன்னேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது ஜேகே திடீர்னு கையை பிடிச்சி அடிப்பேன்னு சொல்லிட்டு உங்க மண்டையில திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க அட்ரோசிட்டிஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க வீடு வந்துச்சு நார்மலா ஆஸ் யூஷுவல். அன்னைய நாள் அப்படியே போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு நைட்டெல்லாம் படுக்கும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ரிப்ளை தெரிஞ்சிடும். படிச்சிருப்பான் லெட்டரை, என்ன சொல்லுவானோ தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருக்கீங்க. மறாவது நாள் நீங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி தான் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரெஸ் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக ஜேகே கீழே நின்று வயன் வாடி போகலான்னு சொல்லிட்டு சைக்கிளில் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் சைக்கிள் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நீங்களும் அவரும் சைக்கிளில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலில் போய் சைக்கிள் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்க இடத்துல நீங்கள் சைக்கிள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கி நடந்து வரும்போது பொண்ணுங்க எல்லாமே, அதே மாதிரி பசங்க எல்லாமே உங்களை பார்த்து ஏதோ முழுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு புரியலை. சாதாரணமாக உங்களை எல்லாருமே மூஞ்சிக்கு நேராகவே கலாய்ச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன மூஞ்சிக்கு நேராக கலாய்க்காம என்னமோ அவங்களுக்குள்ளேயே ரகசியம் பேசிட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் ஜேகே உங்கள் பக்கத்தில் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்தேன், ஜேகே என் மூஞ்சியில் ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கா? நான் நல்லா தானே இருக்கேன்? அக்லியாக இருக்கேனா? இல்லையவ, நார்மலாக தானே இருக்க, எப்போ மாதிரி இருக்க. ஏன் இல்லை, என் காஸ்டியூம்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பாரு, ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒட்டி இருக்கா, கலர் சேஞ்ச் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி காமிக்கிறீங்க. ஆனால் ஜேகே, லூஸு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, எந்த பிரச்சனையும் இல்லை, வா நட கிளாஸுக்கு போகலாம் சொல்லும்போது, இல்லை ஜேகே எல்லாருமே என்னை பார்த்து ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி தோணுது, நீ கவனிச்சியா கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாடி நானும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன், சம்திங் ஃபிஷி சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறீங்க. நடந்து போனால் நோட்டீஸ் போர்டு பக்கத்தில் அவ்வளோ கூட்டம். என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் தான் குண்டா இருக்கீங்கள, எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு நீங்கள் போய் பார்த்தா உங்களோட லவ் லெட்டர் அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு மானமே போன மாதிரி, அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு. ஆனால் ஆழலை, அப்படியே ஸ்டாச்சுவோட நின்றுருக்கீங்க.
அப்போ ஜேகேவும் பக்கத்துல வந்து நின்னுட்டு அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ உங்களை வயன் வயன் பாருடின்னு சொல்லும்போது உங்களுக்கு அழுக வருது, எதுவுமே பேசல, அப்படி நின்றுருக்கீங்க. அப்போ அந்த டைம்ல பார்த்தா ஆரம்பம் அங்க வந்து இத பார்த்துட்டாங்க. அப்போ உங்களை பார்த்து வயன் நான் வந்து சொல்றதுக்குள்ளேயே மூஞ்சிலே பொக்குன்னு ஒரு அடி விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான் அடிச்சிட்டாரு. உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கு, இல்லைன்னா அவன் மூஞ்சிக்கு நேரா சொல்லணும். இல்லாம இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா திடீர்னு ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு பண்ணியிருக்க மாட்டா சொல்லிட்டு நீங்க அவரை தரன்னு இழுத்துட்டு போறீங்க. உங்களுக்காக மட்டும், அதாவது உங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஸ்கூலுக்குள்ள ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துக்கு மோஸ்ட்லி யாருமே வர மாட்டாங்க, ஈவன் டீச்சர்ஸ் கூட வர மாட்டாங்க. அந்த இடத்துல போய் நீங்க அழுன்னு அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வயன் அழாதடி விடு, நீ தான் ரொம்ப பிரேவான பொண்ணாச்சே, இதெல்லாம் மோஸ்ட்லி நடக்கிறது தானே, நீ சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு தானே அடி இருக்க, இதுக்கிட்டே அழற, நீ அழும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு வயன், ப்ளீஸ் டி அழாத, நான் இருக்கேன்ல. இல்ல நானும் ஒரு மனுஷி தாண்டா, என் மனசுல இருக்கிறது யாருக்கு என்ன பாவம் பண்ண, ஆனா எவ்வளவு நாள் தான் நானும் வலிக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே எல்லை தாண்டிட்டாங்கடா, என்னால முடியல ஜெய்கின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுறீங்க. அப்போ அவரு உங்களை கம்ஃபர்ட் பண்றாருங்க. விடுடி, நீ அழாத, யாருக்கு நீ அழகிய தெரிஞ்சாலும் இல்லைன்னாலும் எனக்கு நீ தாண்டி அழகி. என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்காக போய் சொல்லாத ஜெய்கே, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா, பிரின்ஸ் மாதிரி இருக்கிற ஆரம்புக்கு இந்த 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 குண்டு தேவை, அவன் இப்படி எல்லாம் பண்ணலான்னு காது படவே பேசுறாங்கடா. நானும் ஒரு பொண்ணு இல்லையா, எனக்கும் ஆசை வராதடா. ஆமா, அவங்க சொல்லுது சரிதான். வயன் அழாதடி, நீ அழுத எனக்கும் அழுக வருது, அழாத. யாரு என்ன சொன்னாலும் நீ அழகி தாண்டி, என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்காக சொல்றேன், நல்லா தெரியுது. தினமும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தானே வரேன், அதனால எனக்கே தெரியும் நான் எப்படி இருக்கேன். சரி வயன், ஒன்றும் இல்லை, ஓகே ஆவு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இந்த டைமும் முடியும், புரியுதா? எல்லாருமே உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு நாள் வரும். அழாதடி, அழாத அப்படின்னு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காரு ஜிகே. ஒரு கொஞ்ச நேரம் முடிஞ்சு, அதாவது இதெல்லாம் காலையில தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க 2 பேருமே அன்னைக்கு கிளாஸுக்கே போகல, அழுதுட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு மதியத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. லஞ்ச் டைமுக்கான அந்த பெல் அடிக்கும்போது நீங்கள் அப்படியே அந்த டைம் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் அழுது முடிச்சு காம் டவுன் ஆகிட்டீங்க. அப்போது அந்த டைமில் ஜேகே பக்கத்தில் உட்காந்து உங்களை அப்படியே இந்த தோல் மேலே, நம்ம பக்கத்தில் ஜேகே, அதாவது நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க உட்காந்தா இப்படி இடிப்பாங்கல்ல, தோல் மேலே இப்படி கை வச்சு இப்படி இடிப்பாங்கல்ல பக்கத்தில் உட்காந்துட்டு, அந்த மாதிரி உங்களை இடிக்கிறாரு. இடிக்கும்போது நீங்கள் என்னடா சமாதானம் ஆயிட்டியா? இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்ப சரி வா போலாம். எங்க ஜெகே? வாடி, எங்கன்னு சொல்லு, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான். வா, ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் லாலிபாப் வாங்கி தரேன், வரியா? வரேன். இப்ப சமாதானம் ஆயிட்டியா? இப்ப பெட்டர் ஆயிட்ட. எப்படி வயன், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சாப்பாடுன்னு கேட்டா அவ்வளோ பிரச்சனை மறந்துடுவியா? பாரு நீ கூட என்ன அப்படின்னு ஃபேக் ரைக் பண்றீங்க. அப்போ ஜேகே வந்து நாடி கேதடி எந்திரி வா போலான்னு சொல்லிட்டு உங்களை என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு.
எப்படின்னா நீங்க கிளாஸை தாண்டி தான் நீங்க போகணும். அப்ப அந்த டைம்ல பார்த்தா லியா பொண்ணு உங்களை கூப்பிட்டுட்டே ஓடி வரா. வயன் வயன் இரு இரு போகாத நில்லு சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டாளா, கடுப்ப கலப்பதுக்கே வர்றா, இங்க இருந்து தான் வர்றாளோ சொல்லிட்டு நீங்க நின்றுருக்கீங்க. ஜேகே உங்க கை பிடிச்சிட்டு தான் நின்றுருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு இப்படி முட்டியில கையை வச்சு இப்படி குனிஞ்சு நின்றுட்டு, எங்க நான் தேடுறது வயன், எங்க போனீங்க நீங்க 2 பேரும், இப்ப எதுக்கு என்ன தேடுன, அது வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் கூட சொல்றேன், மூச்சு வாங்குதில்ல, சொல்லு என்ன, உன்னை பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு. என்னது? ஆமா, பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு. அதை சொல்றதுக்காக தான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். எங்க போன? அவர் எதுக்கு கூப்பிட்டாரு? அப்புறம் நீ பண்ண இந்த வேலைக்கு உன்னை கொஞ்சுவாங்களா? எப்படியும் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து டாட்டா சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஜேகே பார்த்து அப்படி ஒரு முறைக்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணை சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டா. நான் சும்மா சொன்னேன், மேபி அதுக்காக இருக்கலாம், அதனால தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு நிற்கிறா. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன பண்ணுறதுடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ நட. எங்க? பிரின்சிபல் ரூமுக்கு தான். எதுக்கு? ஏ லூசா, சார் கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னாங்கல்ல. ஆமால, பயமா இருக்கு ஜேகே, வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா அம்மா அப்பா எல்லாம் என்ன நினைப்பாங்க? எதுவும் நினைக்க மாட்டாங்க, ஆண்டியெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுப்பாங்க, நீ கவலைப்படாத. ஒரு வேலை டிசி கொடுத்துருவாங்களோ? பயப்படாதடி, நட. நீ எதுக்கு வர? உனக்கு ஒரு துணைக்கு தான். ஆனால் உன்னை பிரின்சிபல் சார் ரூமில் ஏற்ற மாட்டாங்களே. சரிடி, அது தெரியும், ஆனால் உனக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டாக வெளியே நிற்கிற. ஆமாம்ல, ஆமாம், எனக்கு வேணும், சப்போர்ட் வேணும். நடவயன், நீ காமெடி பண்ணுற, எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா, நான் பிரச்சனை இருக்கும்போது நீ சிரிக்கிற? நீ பண்ணுறத பார்த்தா சாரி, அப்படி எதுவும் நடக்காது, நீ நட. நம்ம பிரின்சிபல் சார் அவ்வளோ கெட்டவரெல்லாம் கிடையாது, சீரியஸ்னஸ் எல்லாம் எனக்கு புரியுது, நட நீ முதல்லன்னு சொல்லிட்டு உங்களுடைய கையை பிடிச்சிட்டு அவர் கூட்டிட்டு வர்றாரு. அந்த லியா பொண்ணு அப்படியே ஸ்டைலிஷா நடக்கிறன்ற பேர்ல இந்த கேட்பாக் மாதிரி உங்க 2 பேத்து பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டேர் கேஸ் ஏறி தான் அவருடைய ரூமுக்கு போகணும். ஸ்டேர் கேஸ் ஏறி நீங்க போறீங்க, பார்த்தா அங்க ஆரம் உங்களுக்கு முன்னாடியே ஓடி வந்து நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு திடீர்னு உங்க பக்கத்துல வந்து உங்க கையை பிடிச்சாரு. கையை பிடிச்சிட்டு, பயன் கேள்விப்பட லியானா வந்து சொன்னா உன்னை பிரின்சிபல் சார் கூப்பிட்டாருன்னு. என்ன, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பிரின்சிபல் சார் ரூம்ல இருந்த உங்களை பியூன் கூப்பிட வர்றாரு. மா வாயன்மா, உன்னை சார் கூப்பிடுறாரு. இதோ வந்துடுறேன் சொல்லிட்டு நீங்க ஜேகேவோட கையும் விடுறீங்க, ஆரமோட கையையும் விட்டுட்டு நீங்க சார் ரூமுக்குள்ள ஏறுறீங்க. ஏற போகும்போது அந்த பியூன் சார், லியாமா உங்களையும் தான் சார் கூப்பிட்டாரு. அப்போ லியா, ஏனையா? ஆமாம்மா, உங்களையும் தான். என்ன எதுக்கு கூப்பிட்டாரு? எனக்கு எப்படிமா தெரியும், நீங்கள் உள்ளே ஏறுங்க சொல்லிட்டு லியா பொண்ணும் உள்ளே ஏறிட்டா. ஏறும்போது உள்ளே போன உடனே உங்களுக்கான தரன்னு ஊற்றிட்டு இருக்கு, வேர் தூத்து தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது. அந்த உங்களுடைய ஹார்ட் பீட் உங்களுக்கே நல்லா கேட்குது, அவ்வளோ ஸ்பீடாக துடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாருன்னு உங்களுக்கே கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஹார்ட் கிட்ட கை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ பிரின்சிபல் சார் திரும்புறாரு. பார்த்தா அவர் கையில உங்களுடைய லெட்டர் இருக்கு. அதை விட அவர் முகம் ரொம்ப கோபமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என் சோலி முடிஞ்சிச்சு இன்னைக்கு, அவ்வளோதான், டிசி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நிலைமையில நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தலை சுத்தலே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ தைரியம் இருந்தா ஸ்கூலோடைய இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காகவும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுற நோட்டீஸ் போர்டில் இதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. எது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு தைரியம் இருக்குதா? அப்படியே நீ நினச்சிட்டு இருக்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், யார் என்ன கேள்வி கேட்பா, அந்த மாதிரி இடத்துல நடந்துட்டு இருக்கியா? அப்படியே அடிச்சேனா
பொண்ணா போச்சேன்னு பாக்குறேன் சொல்லும்போது நீங்க கண்ணை அடைச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே சைடு கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா, என்ன லியா நீ பண்ணிட்டு இருக்க ஆ அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் உங்களுக்கு புரியுது இவ்வளவு நேரமா பார்த்து கத்திட்டு இருந்தது லியாவை பார்த்துதானு. அப்போ அந்த லியா சொல்றா, என்ன அங்கிள் என்ன இவன் முன்னாடி திட்டுறீங்க? கால் மீ சார், திஸ் இஸ் ஸ்கூல், வீடு இல்ல, புரியுதா? சாரி சார், நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணல, நீ எதுவுமே பண்ணல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் பார்த்தேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க இல்லையா? ஒரு பொண்ணு மேல இவ்ளோ இவ்ளோ வஞ்சம் வச்சுப்பியா? ச்சே, நீ என்னோட தங்கச்சி பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்போ லியா அப்படியே அடற மாதிரி ஆயிட்டா. அங்கிள் எது பேசுறதா இருந்தாலும் சாரி சார், அது வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? எல்லாருமே வாயனை புலி பண்ணிட்டு இருக்காங்க. அவ மனசு வருத்தப்பட்டு ஏதாச்சும் பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்ப? சரி, ஓகே, இதுக்கு நீ என்ன பண்ண போற? நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, சே சாரி டு வயன். ஃபர்ஸ்ட் சே சாரி டு வயன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த லியா அப்படியே அதிர்ச்சியா அவரை பாக்குறாரு. பார்த்துட்டு, இவகிட்ட போய் இவகிட்ட நான் சோழி கேட்கணுமா? அதுவும் இந்த லியா சோழி கேட்கணுமா? இப்போ அவரு பக்கத்திலே வந்து கண்ணத்திலே பொழிச்சுன்னு வைக்கிறாரு. நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன இந்த நாட்டோடைய பிரதமரா? அப்போ லியா பொண்ணு கண்ணத்திலே கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. முதல்ல வாயன் கிட்ட சாரி கேளு. சொல்லது புரியுதா? சாரி. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்று இருக்கீங்க. அப்போ அவரு உங்களை பார்த்து திரும்புறாரு. ஆக்சுவலா உன்னையும் திட்டணும்னு தான் நினைச்சேன் வயன். ஆனா உன்னுடைய மார்க் ஷீட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணேன். நல்லா படிக்கிற, கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வர்றேன். இன்கேஸ் இந்த விஷயத்துல எல்லாம் போய் உன்னோட ஸ்டடீஸ்ல நீ கோட்டை விட்டுருந்துன்னு வச்சுக்கோ, இவளுக்கு விழுந்தாடி இப்போ உனக்கும் விழுந்திருக்கும். அப்படியே நீங்க தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. பரவாயில்லம்மா, இந்த ஏஜில் இந்த மாதிரி வர்றதெல்லாம் சகஜம்தான். சரி வயன், நான் உன்கிட்ட கேட்குறேன், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இந்த பொண்ணுக்கு? சார், அது வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டா நீ சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சார், லியாவுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும். முதல்ல நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகுவாயன். எதுக்கு இவ்வளோ பயப்படுற? சார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கேட்குறீங்க. அப்போ அவர் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு, இல்லை சார், லியா தப்பு பண்ணியிருந்தா அது மாதிரி தான் சார் நானும் தப்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னது சரிதான், படிக்க வேண்டிய டைமில் படிக்கணும், இல்லாமல் இப்படி பண்ணக்கூடாது. சாரி சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. சொல்லும்போது உங்கள் ஷோல்டரில் பேட் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த ஏஜில் இதெல்லாம் வர்றது நார்மல் தான். ஆனால் இதையும் உங்கள் ஸ்டடீஸையும் ஒன்றா கொண்டு போகணும். புரியுதா வயன்? நானும் லவ்வுக்கு எகென்ஸ்டாக எல்லாம் இல்லை, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரின்சிபல் சார் பாட்டுக்கு சொல்கிறாரு. உங்களுக்கு 32 வருதுன்னு தெரியற மாதிரி உங்களுக்கு சிரிப்பு வருது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணி நின்றுருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து பயிரெறிஞ்சு பக்கத்தில் ஒரு ஜீவன் அழுதுட்டு நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணு மனசில் நினச்சிட்டு இருக்கா, நான் இவருக்கு தங்கச்சி போனா இல்லை இந்த வயன் அவருக்கு தங்கச்சி போனா? பாரு, அவன் முன்னாடி என்ன அடிச்சிட்டா. வயன், இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு நின்றுருக்கா. அப்போ அவர் ஷோல்டரே டேப் பண்ணிட்டு, சரி வயன், நான் 2 ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணல, இதை இங்கே வச்சு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் இது பிரச்சனை தான். லியாவோடைய வீட்டுக்கு மட்டும், அதாவது என் தங்கச்சி கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணாலும் அதுவும் பிரச்சனையாக மாறிடும். 2 வீட்டுக்கிட்டையுமே சொல்ல வேண்டி வரும். அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் நடந்த இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற பொண்ணுங்கிட்ட எல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த பேரில் வயனை யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, நீ தைரியமா போ வயன் அப்படின்னு உங்களை பேம்பர் பண்ணிட்டு அவர் அனுப்பி விடுறாரு. அப்போ லியாவும் போகும்போது அவர், லியா நில்லு,
என்ன சார், அதுக்கு தான் நீங்க அரைஞ்சிட்டீங்கல்ல. அப்போ நீங்களும் நின்று இருக்கீங்க. வயன், நீ போமா, லியா கிட்ட மட்டும் எனக்கு தனியா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு சொல்லிட்டு நீங்க உங்களை அனுப்பி விட்டாங்க. அப்ப நீங்க வெளியே வர்றீங்க. வெளியே வந்துச்சுன்னா ஆரம்பம் வர்றாரு குடுகுடேன்னு ஓடிட்டு, ஜேகேவும் பக்கத்துல வந்துட்டு 2 பேருமே அவங்க கையை பிடிச்சிருக்காங்க. ஹோல்ட் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. கேட்கும்போது நீங்க ஜேகே கிட்ட சொல்றீங்க, எல்லாமே அந்த லியா தான் பண்ணியிருக்கா. லியாவா அவள சொல்லிட்டு ஆரம் கோவப்படுறாரு. முதல் வாட்டி ஆரம் கோவப்பட்டு நீங்களும் ஜேகேவும் பாக்குறீங்க. அப்போ ஜேகே வந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் நானே கொடுத்துக்கிறேன் ஜேகே சொல்லும்போது, அதுக்குள்ள நீங்களே சொல்றீங்க, இல்ல அதுக்கானது பிரின்சிபல் சாரே கொடுத்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா ஜேகே, அவரோட தங்கச்சி பொண்ணு தான், ஏன் முன்னாடியே நல்லா அற விழுந்துருச்சு அவளுக்கு சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து, அப்படியா அரைஞ்சிட்டாரா அப்படின்னு மண்டை கொடுக்குறீங்க. அப்போ திடீர்னு பார்த்தா நீங்க வந்து 2 கையுமே ஜேகேவோட கையில தான் இப்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெடுக்குன்னு ஆரம் பாட்டுக்கு உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்க 2 கையும் ஆரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. வச்சுட்டு உங்களுக்கு புரியல என்ன நடக்குதுங்க. ஆரம் ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ண போறாரா அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் நீங்க பாக்குறீங்க. அப்ப ஆரம் உங்க கையை பிடிச்சிட்டு, பயன் நான் சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத, உன்னை எனக்கு பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்கும், அஸ் அ ஃப்ரெண்டாக பிடிக்கும். அப்போ சொல்லும்போது உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆகுது. ஆனால் லவ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது வயன். பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு தாட்டில் ஆக்சுவலாக நான் பார்த்தல. அதாவது ரொம்ப வளரணும், நான் அந்த மாதிரி தாட்டில் நான் நினைக்கல. ஆனால் நான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். அப்போ நீங்கள் அப்புறம் அண்ணாந்து பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹைட் கம்மி தான். என்ன சொல்கிற ஆரம்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அவர் கையிலேருந்து உங்கள் கை 2 எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, ஃபேக்காக நடிக்கிறதா, எதுக்கு? உனக்கே தெரியும் பொண்ணுங்க எல்லாருமே உண்மையில இப்போ காண்டா இருக்காங்க. அவங்க எல்லாமே ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அவங்க தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த மாதிரி உன்னை யாருமே எதுவும் பண்ணி ஹேர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க நடிக்கிறதா? நோவே, இது ரொம்ப தப்பா ஆரம், அது நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்க சொல்றீங்க. அப்ப பார்த்தா உங்க மண்டையில அடி விழுது. யாருன்னு பார்த்தா ஜேகேதா. பைத்தியமாடி நீ, பைத்தியமா? ஆரம் சொன்னதான் ரைட், நீங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி நடிக்க போறீங்க. என்ன ஜேகே நீ தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? அது எப்படிடா? ஆரம் என்ன மன்னிச்சிரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தனியா போய் சமாளிச்சுப்பேன். ஆனா இந்த நடிக்கிறது சொல்லும்போது திடீர்னு பார்த்தா ஜேகே உங்க வாயை அப்படியே பின்னாடி இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் ஆரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்துட்டு, ஏ பைத்தியமே, என்னோட அழகு பப்ளு, நீ அவனை லவ் பண்றல? ஆமாண்டா, அது தெரியுமே, என்ன அதுக்கு போ. இப்போ ஃபேக்காக நடிக்கும்போது சம்டைம்ஸ் அது ரியல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஆமால, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கலையே ஜேகே. ஆமாண்டி, அதுதான் சொல்கிறேன், ஒத்துத்தல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆரம் இது என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவர் வேடிக்கை பாட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் இதை ஓகே பண்ணுவீங்களா இல்லை ஓகே பண்ண மாட்டிங்களா? அதுவா ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன எல்லாம் அட்ரோசிட்டிஸ் நடக்க போகுது? அதுக்கு மேலே இந்த மேஜிக் லேம்போட என்ட்ரி எப்போ வரப்போகுது? லியா பொண்ணு இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறா? அதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்த்துக்கலாம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அச்சு. ஹோ, இப்போ மறந்துட்டேனா? எப்பவுமே மறக்கிறேன்டா. உங்களுக்கு பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சிடணும். அப்படி தான் நோட்டிஃபிகேஷன் வரும், புரியும்ல? அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆல்சோ ஆரம்பிக்கும் சேனலை அண்ட் திஸ் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாண்டா. அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, சாயங்க ஆர்மீஸ்.